Hi guys, today we want to learn the unit number 13, that is structural organization of animals. Introduction. The variety in nature and habit of the animals in the biosphere are quite amazing and interesting. இந்த பயோஸ்பியரில் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் இருக்குது. அதனுடைய வாழ்க்கை முறையும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் வாட் வி see அரவுண்ட் அஸ் மே பி ஜஸ்ட் ஃபியூ. இப்போ நம்ம சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெகு குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். பட் தேர் ஆர் இன்யூமரபிள் ஸ்பீசியஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் நம்ம வாழ்கிற இதே உலகத்தில் தான் கணக்கில் அடங்காத அனிமல்ஸும் நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டே இருக்குது. அண்ட் யூ ஹாவ் லேர்ன் இன் லோவர் கிளாஸஸ் அபவுட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். 9th ஃபஸ்ட்டு யூனிட்டே பார்த்திங்கன்னா அனிமல் கிங்டம். ஸோ அந்த அனிமல் கிங்டத்தில் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹவு தேர் ஆர் கிளாஸிஃபை த அனிமல்ஸ் based on the similarities and dissimilarities of the characteristic. And we will recall here that animal kingdom is divided into two groups, that is invertebrate and chordates. இன்வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இல்லாததும் அப்புறம் கார்டேட் அப்படின்னா முதுகுனான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். There occurs a great diversity in the habitat, structural organization and mode of reproduction between the animals existing on the earth. ஸோ இந்த எர்த்தில் வாழ்கிற அனிமல்ஸுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், வாழுகிற இடமாக இருக்கட்டும், அதனுடைய உடல் அமைப்பாக இருக்கட்டும் அண்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் வேறுபட்டு காணப்படுது. அண்ட் இன் திஸ் சாப்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் த இன்வெர்டிபிரேட் லீச் அண்ட் வெர்டிபிரேட் ரேபிட். அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி, அப்போ வெளிப்புற தோற்றத்தையும், அனாட்டமி உள் உறுப்புகளோட அமைப்புகள் பற்றியும், இன்வெர்டிபிரேட்டில் லீச் அட்டைப்பூச்சை பற்றியும், வெர்டிபிரேட்டில் ரேபிட்டை பற்றியும் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த இந்தியன் கேட்டில் லீச் இஸ் ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா, important 1 mark question and book inside question also. Which belonging to the phylum Annelida. Which belonging to the phylum Annelida. ஸோ பைலம் அனலிடா அப்படின்னா இட்ஸ் எ செக்மெண்டட் பாடிஸ். அதனோட பாடி ஃபுல்லாக செக்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அனலிட்ஸ் ஆர் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ். ஸோ வார்ம்ஸ் அப்படின்னா புழுக்களாக இருக்கும். அண்ட் வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம். அப்போ ஆர்கன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வெல் டெவலப்டாக இருக்கும். The scientific name of the Indian cattle leech is Hirudinaria granulosa. It's a biological name which is belonging to phylum Annelida. The annelids are metamerically segmented worms. Annelidsனாலே அதனோட பாடி எப்படி இருக்கும், செக்மெண்டட் வார்ம்ஸாக இருக்கும், கண்டமாக ஆக்கி வச்சிருக்கும். And next, the scientific name of the common rabbit is Oryctolagus cuniculus. It is represent பைலம் கார்டேட்டா. எந்த பைலம் கார்டேட்டாவில் இருக்கும். அண்ட் கிளாஸ் மெமாலியா. கிளாஸ் மெமாலியா. அண்ட் மேமல்ஸ் ஆக்குபை த ஹையஸ்ட் குரூப் இன் த அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டத்துலேயே டாப் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னா மேமல்ஸாக தான் இருக்கும். ஸோ மேமல்ஸோட காமன் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர் ஆர் warm blooded animals. அப்படின்னா
they have to maintain the constant body temperature. ஸோ அதனோட பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணாது, மாற்றிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் இருக்குது. ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர்னா 98.4 to 98.6 degree Fahrenheit or nearly 37 degrees Celsius. அந்த பிளட்டு பார்த்திங்கன்னா லிட்டில் பி வார்ம், கொஞ்சம் இப்படி கதகதப்பான ரத்தமாக இருக்கும். ஆனால் கிளாஸ் 5 பார்த்திங்கன்னா கிளாஸ் ரெப்டைல்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ அதனோட பிளட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அந்த அனிமல்ஸ்க்கெலாம் பாடி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இட் கேன் ஏபிள் டு சேஞ்ச் இஸ் பாடி டெம்பரேச்சர் வித் த சரௌண்டிங் டெம்பரேச்சர். சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு ஏற்ற போல் பாடி டெம்பரேச்சரை அது மாற்றிக்கிட்டே இருக்கும். அடுத்தது மேமல்ஸோட உடம்புல பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஹேரி பாடிஸ், முடிகள் அதிகமாக காணப்படும். அண்ட் mammary gland in females is the most striking feature of the mammals. இது புரியும்னு நினைக்கிறேன். Let us now study about the morphology of leech and a rabbit in details. 13.1 Indian cattle leech Hirudinaria granulosa. அதில் பைலம் அனலிடா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளாஸ் ஹிருடினியே, ஆர்டர் Naphtodilida, genus Hirudinaria, species Granulosa. Next 13.1.1 habit and habitant, வாழ்க்கை முறையும் அது வாழும் இடமும். Hirudinaria granulosa Indian cattle leech is found in India, Bangladesh, Pakistan, மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. அப்போ இந்தியாவில், பங்களாதேஷில், பாகிஸ்தான், மியான்மர், ஸ்ரீலங்காவில் பொதுவாக காணப்படும். இட் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட். அப்போ நல்ல தண்ணி இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கும், லேக்கில் இருக்கும், ஸ்வாம்ஸ் சதுப்பு நிலத்தில் இருக்கும், அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ் சிற்றோடைகள்னு சொல்கிறேன் இல்லையா, அங்கே வாழும். தேர் ஆர் எக்டோபாரசைட். எக்டோபாரசைட்டாக இருக்கும். பேரசைட் அப்படின்னா ஒட்டுண்ணின்னு அர்த்தம். எக்டோபாரசைட்னா அந்த ஹோஸ்ட் பாடிக்கு வெளிப்புறத்தில் இருக்கும். இப்போ நான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்னோடய தலையில் பேன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ பேன் எங்கே இருக்குது, என்னோடய உடம்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்குது. அதனால் அது எக்டோபாரசைட். ஸோ காமன்லி லீச் ஆர் எக்டோபாரசைட் and feed on the blood of fishes, frog, cattle and human. ஸோ இந்த லீச் வந்து எக்டோபாரசைட்டாக தான் இருக்கும். அப்போ இது எதை குடிக்கும், ரத்தத்தை மட்டும்தான் குடித்து வாழும். எதனோட ரத்தங்களை, மீன்களோட ரத்தம், ஃப்ராக், கேட்டில் அண்ட் ஹியூமன், கால்நடைகளோட இதாக இருக்கட்டும் இல்லை மனுஷங்களாக இருக்கட்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இட் இஸ் எ சாங்கிவோரஸ். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இட்ஸ் எ சாங்கிவோரஸ். Sangivorous means blood sucking in nature. ரத்தத்தை மட்டும் குடித்து அப்படி உறிஞ்சி வாழக்கூடியது தான் சாங்கிவோரஸ். இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் இட் டவுன் ப்ளீஸ். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, ஷேப் அண்ட் சைஸ். த பாடி ஆஃப் த லீச் இஸ் சாஃப்ட். அந்த லீச்சோட பாடி எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் வேர்மிஃபார்ம் புழுக்கள் மாதிரி இருக்கும். அண்ட் எலாங்கேட்டட் அண்ட் செக்மெண்டட், ஏன்னா இது அனலிடா இல்லையா, அதனால் செக்மெண்டட் பாடிஸாக இருக்கும். இட் பிகேம் எ ரிப்பன் ஷேப்டு வென் எக்ஸ்டெண்டட். அப்போ அது எக்ஸ்டெண்டாக நீண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கான்ட்ராக்டட். அப்போ சுருங்கி இருக்கும்போது, அது சுருங்கும்போது பார்த்திங்கன்னா சிலிண்டர் போல் அதனோட அமைப்பு இருக்கும். லீச்சஸ் மே க்ரோ டு லென்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 35 சென்டிமீட்டர் லென்த் வரைக்கும் அது வளரும். நெக்ஸ்ட் கலரேஷன். டார்சல் சைடு இஸ் ஆலிவ் கிரீன் இன் கலர். டார்சல் சைடு முதுகுப்புறம் பார்த்திங்கன்னா
ஆலிவ் க்ரீன் இன் கலராக இருக்கும். அண்ட் வென்ட்ரல் சைட் இஸ் ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலர். வென்ட்ரல் சைடுனா வயிற்றுப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலராக இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா மெட்டாமெரிசம். அதனோட உடம்பு ஃபுல்லாக கண்டமாக இருக்குன்னு சொன்னாலே அதான் செக்மெண்டட் பாடிஸ் பிகாஸ் இட் இஸ் பிலாங்கிங் டு த பைலம் அனலிடா. So the metamerism is the segmentation of the body. The body of the leech is metamerically divided into 33 segment. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ லீச்சஸோட உடம்புல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை செக்மெண்ட் இருக்கும்? 33 செக்மெண்ட் இருக்கும். The segment are arranged one behind the another. அப்போ அந்த செக்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு செக்மெண்ட்டுக்கு மேலே ஒன்று செக்மெண்ட்டுக்கு மேலே ஒன்று அப்படி மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். Each segment further superficially subdivided into ring or annuli. It's very very important point. அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக ரிங் மாதிரி பிரிச்சிருக்கும். அதுக்கு பேர் ஈச் செக்மெண்ட் இஸ் ஃபர்தர் சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்டு ரிங் ஆர் annuli. அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஃபர்தராக அதுக்கு மேல் புறத்தில் ரிங் மாதிரி பிரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் annuli. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இதை நான் வந்து அடுத்த வீடியோவில் டயக்ராம்ஸில் போட்டு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். A temporary ciliellum is formed on the segment 9 to 11. அப்போ அதில் மொத்தம் 33 செக்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா லீச்சோட பாடியில். அதில் 9வது செக்மெண்ட்லேருந்து 11வது செக்மெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரவரி சிலிட்டல்லம் இருக்கும். இந்த டெம்பரவரி சிலிட்டல்லம் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா விச் மீன்ஸ் டு ப்ரொடியூஸ் எ கக்கூன் டியூரிங் த ப்ரீடிங் செக்ஷன். அப்போ இனப்பெருக்க காலத்தில் அது கூண்டை உருவாக்கும் இல்லையா, கக்கூனை உருவாக்குறதுக்கான அந்த செக்மெண்ட்டை இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் படிச்சிருப்பீங்க. அதில் எக் ஸ்டேஜு, லார்வா ஸ்டேஜு, அப்புறம் பியூஃபா ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கக்கூன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த கக்கூன்னா ஒன்றும் இல்லை, அது உடம்பை சுற்றி ஒரு கூடு மாதிரி உருவாக்கிக்கும். அதுதான் கக்கூன். லாஸ்ட்டாக இந்த ரிசெப்டர்ஸோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீதி நாளைக்கு போகிறேன். ரிசெப்டர்ஸ் அப்படின்னா உணர்வாங்கிகள். ஆன் த டார்சல் சைட் there are 5 pair of eyes on the first 5 segment. ஸோ அதனோட டார்சல் சைடில் பார்த்தீங்கன்னா முதுகு புறத்தில் 5 pair of eyes இருக்கும். அப்போ 5 ஜோடி கண்கள் இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் மொத்தம் 33 செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டுக்கு 2 ஐஸ்ன்னு சொல்லிட்டு 5 pair of eyes இருக்கும். Each segment bear a number of sensory projection is called receptors. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிசெப்டர்ஸ். ஸோ ஆனுலர் ரிசெப்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஈச் ஆனுலர்ஸ். அந்த ஆனுலர்னால் ஒன்றும் இல்லை, அந்த செக்மெண்ட்டே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிங்காக பிரிஞ்சிருக்கும். அந்த ரிங்கை தான் ஆனுலர்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆனுலர் வந்து செக்மெண்டர் ரிசெப்டர்னு சொல்கிறோம். மீதி இருக்கிற ஆனுலர் எல்லாமே ஆனுலர் ரிசெப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.